வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே புது புது விதமான பூஜைகள் செய்யணும் அப்படின்னு நாம் எல்லோருக்கும் ஒரு எண்ணம் வருவதுண்டு. வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே கோலாகலமாக பூஜை அறை அழகாக இருக்கணும் அப்படின்னு நாம நினைப்போம். அதுல விசேஷமான ஒரு பூஜை நடத்தணும் அப்படின்னா மிக எளிமையான முறையில அப்படின்னு நடத்தணும் அப்படின்னு நினைச்சா நமக்கு இன்னும் சந்தோஷம் அதிகமாக இருக்கும். அந்த பூஜை அறை பார்க்க ஜகஜோதியாக இருப்பது எப்படி அப்படின்னா அந்த விளக்குகள் எரிவதனால்தான் அந்த விளக்கு ஒளிச்சுவரில் அந்த தெய்வத்தின் திருவுருவ படங்கள் ஜொலிக்கும். அதெல்லாம் அந்த நேர்ல நம்ம கிட்ட பேசுற மாதிரியே இருக்கும். அதனாலதான் அந்த விளக்குகள் ஏற்றுவது அவ்வளவு விசேஷம். அதுவும் நெய் தீபம் ஏற்றினா ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெண்டே விஷயம் முக்கியமா என்ன செய்யணும் அப்படின்னா அந்த நெய்யும் தேனும் இருந்தாலே அந்த பூஜை அறையில தெய்வத்திற்கு மிகவும் பிடிக்கும். நெய் விளக்கேற்றணும், தேன் நிவேதனமாக கொடுக்கலாம். ஒரே ஒரு சொட்டு நீங்க விளக்கேற்றும் போது அதுல தேன் விட்டு நீங்க ஏற்றினால் கூட அல்லது ஒரு கல்கண்டு போட்டு ஏற்றலாம். நான் ஒரு சொட்டு தேன் விட்டு அந்த தீபத்தை ஏற்றி பாருங்க. நெய்யோடு சேர்ந்து அந்த தேனும் அந்த மனம் கனவும் அந்த தீபத்துல ரொம்பவே பிடிக்கும் தெய்வங்களுக்கு. அதனால நீங்க இந்த மாதிரி செய்யலாம். அந்த 6 சொட்டு தேன் விடலாம். நெய் தீபம் ஏற்றும் பொழுது அதுல ஒரு 6 சொட்டு தேன் விட்டு